வணக்கம். நான் டாக்டர் ஜெயலட்சுமி. நெறைய பேருக்கு சுகர் மெடிசின்ஸ் எடுத்தும் சுகர் கண்ட்ரோல் ஆகாம இருக்கும். நான் சொல்ற அந்த 5 ரீசன்ல ஏதாவது ஒரு ரீசன் இருந்தா கூட உங்க சுகர் கண்ட்ரோல் ஆகாது. அது என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எடுக்கிற டயட். அதாவது உங்க டயட்ல நெறைய கார்போஹைட்ரேட்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி, தோசை, சப்பாத்தி தான் நீங்க அடிக்கடி யூஸ் பண்றீங்க. சாதம் இதெல்லாம் நெறைய சாப்பிடுறீங்கன்னா கூட உங்க சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகாது. 2வது ஒரு வொர்க் அவுட். அதாவது ப்ராப்பரா வொர்க் அவுட் பண்றீங்க அப்படின்னா, நம்ம மசில்ஸ் வந்து சுகர யூட்டிலைஸ் பண்ணிட்டு, நம்மளுடைய பிளட்ல இருக்கிற சுகர குறைச்சுக்கும். ஸோ யாரு ப்ராப்பரா ஒரு எக்சர்சைஸ் பண்ணலையோ, அவங்களோட பிளட் சுகர் லெவல் குறையாது. 3வது அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ். யாருக்கு அடிக்கடி ஒரு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனோ, இல்ல வந்து ஒரு டென்டல் இன்ஃபெக்ஷனோ அடிக்கடி வருது அப்படின்னா, அவங்களுக்கு அவங்களுடைய பிளட் சுகர் லெவல் குறையாது. ஏன்னா, அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாயிட்டு அவங்களுடைய பிளட் சுகர் லெவல் குறையாது. 4வது ஸ்லீப். ஒரு ப்ராப்பரான ஸ்லீப் இருக்காது. இல்லன்னா ஒரு இன்சஃபிஷியன்ட்டா ஸ்லீப் இருக்கும். டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இருக்கும். இந்த மாரி ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமாகி லிவர்லேருந்து குளுக்கோஸ் செக்ரீட் பண்ணி, லிவர் வந்து பிளட்ல அந்த குளுக்கோஸ் வந்து பிளட்ல போயிடும். ஸோ ஆல்வேஸ் உங்களோட பிளட் சுகர் லெவல் இன்கிரீஸ்ட் ஆயிட்டே தான் இருக்கும். 5வது ஸ்ட்ரெஸ். எப்போதுமே ஒரு எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்கும்னா, ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகமா செக்ரீட் ஆகும். ஸோ அதனால என்ன ஆகும்? உங்களோட பிளட் சுகர் லெவல் கம்மி ஆகாது. ஸோ யாருக்கெல்லாம் மெடிசின்ஸ் எடுத்தும் பிளட் சுகர் லெவல் கம்மி ஆகலையோ, இந்த 5 ரீசன்ல என்ன ரீசன்ல நீங்க சரியா பண்ணல. உங்களுக்கு அந்த 5 ரீசன்ல என்ன ரீசன்னால எனக்கு வருது அப்படின்றத கண்டுபிடிச்சு, அத நீங்க சரி பண்ண பாருங்க. ஒரு 1 மந்த் அத கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணிட்டு உங்களோட பிளட் சுகர் லெவல செக் பண்ணுங்க. ஸோ ஒரு சேஞ்சஸ் இருக்கும்போது, நீங்க ப்ராப்பர் மெடிகேஷன்ஸும், இந்த லைஃப் ஸ்டைலையும் நீங்க சேர்த்து பண்ணும்போது, சீக்கிரமா உங்களுடைய சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும். ஸோ கண்டிப்பா உங்க வீட்ல யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்டின்னா, இத ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ண சொல்லுங்க. தேங்க் யூ.